ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வahchefMushroom. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தவா காளான். இதுக்கு செய்ய வேண்டியது 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் எடுத்து ஒரு தவாவில் ஊற்றிக்கோங்க. நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். வெங்காயம் வந்து நான் 2 வெங்காயம் அளவு சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்து குடமிளகா சேர்த்துக்குவோம். கம்பல்சரி குடமிளகா தான் போடணும். ஒரு வேளை குடமிளகா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். உள்ள விதையெல்லாம் கட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்க காளானை வந்து 2-3 நறுக்கி காளானையும் சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா சேர்த்து எல்லாத்தையும் வந்து ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறப்ப கன்ஃபார்மாக இது வந்து ஒரு வேளை சாப்பாடாகவே நீங்கள் நைட்டு ஒரு 7 மணி போல் டின்னராக எடுத்துக்கலாம். அதே மாதிரி நார்மலாக வந்து உங்களுக்கு ஏதாவது பசிக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதை சாப்பிட்டிங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு பசி கண்ட்ரோல் ஆகும். வெயிட்டும் அதிகமாக ஏறாது. காளான் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நிறையா நல்ல விஷயம் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியே காளானில் இருக்குது. ஸோ கட்டாயம் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இப்போது நமக்கு இந்த காளானை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஒன்றோட ஒன்று லைட்டாக காளான்லேருந்து தண்ணி மாதிரி வரும். இந்த தண்ணியிலே வந்து காளான் வெந்துடும். தனியாக இதுக்குன்னு நீங்கள் தண்ணியெலாம் ஊற்ற தேவையில்லை. காளான் வந்து உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக ஈஸியாக குக் ஆயிரும். இப்போ நம்ம இதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்குவோம். கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எகைன் இதை நல்லா வதக்குவோம். நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும். காளானுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் திருப்பவும் நல்லா வதக்கிடுவோம். இந்த தவா காளான் வந்து நீங்கள் சப்பாத்திக்கு ஒரு சைடிஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். தோசைக்கு வந்து தொட்டு சாப்பிடவும் வச்சுக்கலாம். இல்லைனா தோசை போட்டுட்டு அதுக்கு மேலே இதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சோண்டு சாஸ்லாம் போட்டு சாப்பிட்றப்போ இன்னும் சூப்பராக இருக்கும். கட்டாயம் அதுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு தான் பண்ணிகிட்ருக்கேன். நைட்டு வந்து இப்போது நம்ம டின்னர் வந்து இதுதான் நம்ம காளான் தான் நமக்கு நீங்கள் நைட்டு டின்னர். ஸோ அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா உங்களுக்கு பசியை கண்ட்ரோல் பண்ணும். இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக மிளகுத்தூள் போடுறோம். இந்த மிளகு பார்த்திங்கன்னா லைட்டாக வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி போடுங்க. இல்லைனா நீங்கள் மிளகுத்தூள் இருந்துச்சுன்னா அதை லைட்டாக வந்து அடுப்பில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மிளகுத்தூள் போடுங்க. செம்ம வாசனையாக இருக்கும். சூப்பரான நமக்கு காளான் வந்து தவா காளான் வந்து ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு பிளேட்க்கு மாற்றிடுவோம். ஸோ நம்மளோட சுவையான தவா காளான் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.